இன்றைக்கி இறால் கல் ரோஸ்ட்டு தான் செஞ்சோம். ரசத்துக்கும் இறால் கல் ரோஸ்ட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தஞ்சாவூரில் இறால்லாம் வாங்கணுன்னா மார்க்கெட்டில் போய் தான் வாங்கணும். நான் கீழவாசல் மீன் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அங்கே இறால் மட்டுமே 5 டைப்பில் சேல் பண்ணாங்க. வெள்ளை இறால், சிகப்பு இறால், குட்டி இறால், பெரிய இறால். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 280 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 600 ரூபா வரைக்கும் சேல் பண்ணாங்க. மார்க்கெட்டில் அந்த அண்ணனுங்கெல்லாம் சேல் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் கடை, காய்கறி கடையெல்லாம் பேரம் பேசுவாங்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். அவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னே அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மீன் வெட்டுறவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப பேரம் பேசுவாங்க. நான் மீன் வெட்ட கொடுத்துருந்தேன். அப்போயே பார்த்திங்கன்னா இன்னொரு அம்மா வெட்டிட்டு அவங்க 20 ரூபா தான் சொன்னாங்க. அதையும் 10 ரூபா இருந்தாங்க, 5 ரூபா கூட சேர்த்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைன்னா அவங்க கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு தோலெல்லாம் உறிஞ்சி ஒரே காயமாக இருக்கும். அவங்க வெட்டும்போதே நம்ம பார்க்கும்போதே தெரியும். மீன் தொழிலே பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுலேருந்து வெட்டுறது வரைக்கும் ரொம்ப கஷ்டமான தொழில் தான் சொல்லணும். மீனவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம். அசைவ உணவு சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவே முடியல. அந்தளவுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம். ஃபைனலாக இறால் கல் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இறால் கல் ரோஸ்ட் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.